வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நல்ல காரசாரமாக கார சட்னி. இதுதான் எங்கள் ஊர் கார சட்னி. இப்படி தான் கார சட்னினா இப்படி தான் இருக்கும். அதுவும் அம்மியில் அரைச்சி கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு கார சட்னி செம்மையாக இருக்கும். வரமிளகா நல்ல ஒரு 15 வரமிளகா எடுத்துக்கோங்க. வரமிளகாவில் அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துடணும். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 15 பல் பூண்டு, 10 பீஸ் நம்ம வரமிளகா எடுத்தால் 15 பல் பூண்டு கரெக்டாக இருக்கும். பூண்டு கூட வைக்கணும், அப்போ தான் கார சட்னி சூப்பராக இருக்கும். தக்காளி 2 தக்காளி. நான் வீடியோக்காக சும்மா 4 தக்காளி காட்டுறேன், ஆனால் 2 தக்காளி தான் நான் அரைச்சேன். 2 தக்காளி. ரொம்ப தக்காளி வச்சிங்கன்னா புளிப்புத்தன்மை வந்துடும். ஆக்சுவலி தக்காளியே வைக்க மாட்டாங்க எங்கள் ஊர் சட்னியில். தக்காளி வைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் 2 தக்காளி ஆட் பண்ணுவேன். ஆனால் தக்காளி ஆட் பண்ணாமல் கூட செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் என் பசங்களுக்காக 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் வயிறு எரியும். அதனால் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், பசங்களும் சாப்பிடணுன்றதுக்காக. இந்த சட்னி வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கெட்டே போகாது. மேக்ஸிமம் நீங்கள் இந்த சட்னியை அரைச்சிட்டு வெளியில் வச்சிங்கன்னா கூட ஒரு 2 டேஸ்க்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கே கெட்டே போகாது. நம்மளுக்கு பழசாகவே ஆகாது. ஏன்னா இதில் வெறும் வரமிளகா, பூண்டு, கல் உப்பு, தக்காளி இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 5 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். காலையில் ஆஃபீஸ் கிளம்புறப்ப, ஸ்கூல் கிளம்புறப்ப நம்ம 2 சட்னிலாம் செஞ்சிகிட்ருக்க முடியாது. அப்போ இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் புதினா சட்னியோ, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி இதோடு சேர்த்து நம்ம ஒரு 5 தோசை 10 தோசை சூப்பராக உள்ளே போகும். அதனால் இந்த கார சட்னி நீங்கள் அம்மியில் அரைச்சி செய்யுங்க, மிக்சியில் அரைக்காதீங்க. அம்மியில் அரைக்கிறப்போ அந்த கார சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு மணமாக சூப்பராக இருக்கும். அம்மியில் அரைக்கிற அந்த கல்லில் வச்சு நம்ம அம்மியில் அரைக்கிற மணமே தனி டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா வந்து நான் ஆந்திரா மிளகா வச்சு அரைக்கிறேன், ஏன்னா அது நல்ல காரம். அதனால் ஆந்திரா மிளகா, நார்மல் மிளகானா 15 மிளகா வைங்க. நான் அந்த ஆந்திரா மிளகான்றதுனால 10 மிளகா வச்சுருக்கேன். நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிட்டு அதோட பூண்டையும் இதோட வச்சு அரைச்சிக்கோங்க. பூண்டு வந்து அந்த பொடி பூண்டாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டு கிடைக்கல, அதனால் பெரிய பூண்டு தான் வச்சு நான் அரைச்சிருக்கேன். இந்த கார சட்னி இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா சுல்லுன்னு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட இந்த சட்னியை நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். லெமன் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட இந்த சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரமிளகா, பூண்டு, கல் உப்பு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஏன்னா சின்ன கல்லுன்றதுனால ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துட்டேன். பெரிய கல்லுனால் எல்லாமே மொத்தமாக அரைக்கலாம். நான் சின்ன கல் தான் வச்சுருக்கேன். அதனால் கல் உப்பு, வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது தக்காளி அரைப்போம். ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அரைக்கிறப்ப கொஞ்சம் வெளியில் வரும். அதனால் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை நீங்கள் வந்து தக்காளியில் உள்ள அந்த சாரெல்லாம் வந்து தனியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அரைக்கிறப்ப எல்லாம் ஒளிவிடும். அதனால் தக்காளி நல்லா பழுத்திருந்தால் அரைக்கிறப்ப ஒளிவிடும். அதனால் தக்காளி இது மாதிரி சாரெல்லாம் புழிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வச்சு அரைங்க. தக்காளி வந்து உங்களுக்கு ஒரு தக்காளி சேர்த்தா கூட உங்களுக்கு போதும். என் பசங்க சாப்பிடணுன்றதுக்காக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவும் தக்காளி வந்து கொஞ்சம் இந்த மழை காலன்றதுனால ரொம்ப பழுத்த தக்காளியாக கிடைக்கல. அதனால் அந்த வந்து புளிப்புத்தன்மை இருக்காதுன்றதுக்காக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு தக்காளி சேர்த்தா கூட போதும். வரமிளகா, பூண்டு, இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அம்மியில் வச்சு இது மாதிரி அரைச்சிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இந்த ஒரு சட்னி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து
இந்த ஒரு சட்னியை மட்டும் அரைச்சி வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்மளுக்கு வேறு சைடிஷ்ஷே தேவையில்லை. டக்குன்னு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரவங்கெல்லாம் டக்குன்னு நீங்கள் வந்து இந்த சட்னியை எடுத்து ஒரு இட்லி தோசையை ஊற்றிட்டு டக்குன்னு சாப்பிட்றலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து 2 சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இதில் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியையும் இதோட ஊற்றி தாளிச்சிக்கலாம். இதில் வந்து தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்துறவே கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. அந்த எண்ணெயிலே நல்லா கொதிக்கணும். இந்த எண்ணெயில் நல்லா கொதித்து சட்னி வந்து இது மாதிரி கொதித்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாக தெரியும் உங்களுக்கு. அப்படியே எண்ணெய் வந்து மேலே மிதந்து தனியாக தெரியும். இது மாதிரி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தான் ஃபைனலாக நீங்கள் இறக்க போகிறப்ப நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள். அதோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஃபைனலாக சேருங்க. நல்லெண்ணெய் சேர்க்காமல் கொடுக்காதீங்க. ஏன்னா சட்னி ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்க்காமல் கொடுத்துறாதீங்க. ஃபைனலாக நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் ரொம்ப டேஸ்ட்டு. நல்லா மொறுன்னு நெய்யெல்லாம் ஊற்றி தோசை சுட்டு இந்த காரசாரமான சட்னியை சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல காரத்துக்கு உச்சி முடி நட்டுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு காரசாரமாக இருக்கும். நீங்கள் திருப்பி தோசையோ இட்லியோ வாங்கி இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் ஊர் சட்னி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சட்னி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி லைக்காவது பண்ணிவிட்டு போங்க. எங்கள் ஊர் கார சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கார சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அட்லீஸ்ட் லைக்காவது போட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.